ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். மாடி தோட்டத்தில் பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாமே வளர்க்குறோம். சில செடிகளை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வளர்ப்போம். சில செடிகளை நம்ம கார்டனில் விதைகள் போட்டு உருவாக்குவோம். பூச்செடிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி மேரிகோல்டு, அப்புறமா காஸ்மோஸ், ஜீனியா மாதிரியான பூச்செடிகளோட விதைகளை முளைக்க வச்சு இந்த மாதிரி நாற்றுகள் உருவாக்கி இந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்த அப்புறம் பிடுங்கி வேறு ஒரு தொட்டியில் தனியாக நடவு பண்ணுவோம். காய்கறி செடிகள்னு எடுத்தோன்னா மிளகா, கத்திரி, தக்காளி மாதிரியான செடிகளோட விதைகளை நாற்றுகள் உருவாக்கி அந்த நாற்றுகள் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததும் பிடுங்கி வேறு தொட்டிகளில் தனித்தனியாக நடவு பண்ணுவோம். சில காய்கறி செடிகளோட விதைகளை ஸ்ட்ரெயிட்டாக தொட்டிகளிலே நடவு பண்ணிடுவோம். அதாவது கொஞ்சம் பெரிய விதைகளாக இருக்கிற மாதிரி செடிகளை, குறிப்பாக அவரை, புடலை, பாகல் இந்த மாதிரி விதைகளெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எந்த தொட்டியில் வளர்ப்போமோ அந்த தொட்டியிலே நடவு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்த நாற்றுகளை பிடுங்கி வேறு ஒரு தொட்டிக்கு நடவு பண்ணும்போது அந்த நாற்றுகள் காஞ்சி போகுதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நாற்றுகள் அந்த மாதிரி காஞ்சி போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்க்கலாம். வீக்கான நாற்றுகளை வேறு தொட்டிக்கு மாற்றி நடவு பண்ணும்போது அந்த நாற்றுகள் காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாற்றுகள் என்ன காரணத்துக்கு வீக் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம நாற்றுகள் உருவாக்குறதுக்கு தொட்டி தேர்ந்தெடுப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அளவுகளில் உள்ள தொட்டி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பும் தேர்ந்தெடுக்கலாம். நம்ம வெளியிருந்து ஃபுட்டுலாம் வாங்கும் போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பில் வரோம் பார்த்தீங்களா, அடியில் நிறைய ஓட்டை போடணும். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம மண்கலவை நிரப்பி விதைகள் போட்டால் தான் இந்த நாற்று ஆரோக்கியமாக வளரும். தண்ணி சரியாக போகலைன்னாலும் அந்த நாற்று ஒரு மாதிரி வேர் சரியாக விட முடியாமல் கொஞ்சம் வீக்காகவே இருக்கும். அதே மாதிரி நாற்றுகளுக்கு சரியான வெயில் கிடைக்கணும். நல்ல வெயில் கிடைச்சாதான் நாற்று இந்த மாதிரி ஆரோக்கியமாக வளரும். அப்படி இல்லைன்னா என்னாகும்னா, இந்த முளைக்கும் போது அடியில் ஒரு இலை முதல்ல இலை வரும் பார்த்தீங்களா, அந்த இலையோட இந்த ஸ்டெம் நீட்டிக்கிட்டு வரும். இந்த மேலே உள்ள இலைகள்லாம் லேசில் வளராது. அடியில் உள்ள இந்த விதை முளைக்கும் போது உள்ள இலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இலையோடையே நீளமாக அந்த ஸ்டெம் வீக்காக இருக்கும். அதாவது அதை பார்த்தாலே தெரியும். வெயிலை தேடி அந்த வெயில் எங்கே இருக்கோ அதை நோக்கி அந்த ஸ்டெம் போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற நாற்றுகளை பிடுங்கி நடவு பண்ணாலும் காஞ்சி போகும். அந்த மாதிரி இருக்கிற நாற்றுகள் ஆரோக்கியமான செடியாகவும் வளராது. நம்ம நாற்று நடவு பண்ணும்போதே இந்த மாதிரி உள்ள தொட்டிகளில் விதைகள் போடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய தொட்டியில் கூட போடலாம். இது ஏற்கனவே நான் சாமதி நாற்றுகள் நடவு பண்ணி வச்சுருக்கேன், பதியம் போட்ட நாற்றுகளை. இதே தொட்டியில் மேரிகோல்டு விதையும் இந்த சைடில் போட்டேன். நல்லா முளைச்சி நிற்கி பாருங்கள். இந்த தொட்டி நல்ல வெயிலில் இருக்குது. மேலே பாருங்கள், நல்ல வெயிலில் தான் இந்த தொட்டி இருக்குது. இந்த மாதிரி பெரிய தொட்டிகளில் விதைகள் போட்டு வெயிலில் இருக்கும்போது இந்த செடிகள் காஞ்சே போகாது. ரொம்ப குட்டி குட்டி கப்புகளில் விதைகள் போட்டு வெயிலில் வைக்கும்போது காஞ்சி போகும். ஒரு நாற்றுக்கு வெயிலும் தேவை, நிழலும் தேவை, தண்ணியும் தேவை. எல்லாம் கரெக்டாக கிடைக்கும்போது தான் இந்த மாதிரி ஆரோக்கியமாக நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். இந்த மாதிரி நாற்றுகளை பிடுங்கி வேறு தொட்டிக்கு மாற்றணுன்னா அவ்வளோ ஈஸியாக காஞ்சி போகாது. 2 நாள் வேணால் வாடும். அதுக்கப்புறம் நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். நாற்றுகள் வெயிலை தாங்காதுன்னு நினச்சி முழு நிழல்லையும் வச்சு வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி மழை பட்டாலும் அந்த நாற்றுகள் பாதிப்படைஞ்சிரோன்னு மழை படாத இடத்துலையும் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம நாற்றுகளை பார்க்கலாம், ஃபுல்லாக மழை பெய்கிற இடத்துல தான் இருக்குது. சென்னையில் அடிக்கடி தொடர் மழை பெய்யுது. அப்போ கூட இந்த நாற்றுகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் வளருது பாருங்கள். சரியான அளவு வெயில் கிடச்சதுனாலே அந்த நாற்றுகள் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். மழையையும் எதிர்த்து நின்றுக்கிட்டு நாற்றுகள் நல்லாவே இருக்கும். நாற்றுகளுக்கு எப்படி சரியான வெயில் கிடைக்கிற மாதிரி பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு சுவர் பக்கத்தில் வைக்கலாம். அப்படி சுவர் பக்கத்தில் வைக்கும்போது பாதி நேரம் கிடைக்கிற வெயில் மட்டும் நாற்றுகளுக்கு கிடைக்கிறோம். மீதி நேரம் அந்த சுவரிலிருந்து நிழல் வர்ற மாதிரி அப்படி ஒரு இடமா தேர்ந்தெடுத்து நாற்றுகளை வைக்கலாம். ஆரம்பத்தில் சரியான வெயில் கிடைக்காம ஆரோக்கியம் இல்லாமல் வளர்கிற நாற்றுகள் பெருசாக வளரும் போதும் அதிக பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோய் தாக்குதலுக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே அது வளர்ந்தாலும் நமக்கு பெருசாக அறுவடைகள்லாம் கொடுக்காது. அதனால் நாற்றுகளை ஆரம்பத்தில் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட ஸ்ட்ராங்காக வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நாற்றுகளை பிடுங்கும்போது கைனால் பிடிச்சி இழுக்கக்கூடாது. வேர்கள்லாம் அறுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு உள்ள டூல்ஸை வச்சு அந்த வேரில் உள்ள மண்ணெலாம் அதிலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோண்டி அப்படியே வெளியே எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அந்த நாற்றுகள் நடவு பண்ணாலும் ரொம்ப வாடாமல் நல்லாவே வளரும். அதே மாதிரி நம்ம நடவு பண்ணுற மண்கலவை ரொம்ப முக்கியம். மண்கலவையில் அதிக பிசுபிசுப்பு தன்மை, அதாவது களிமண் போல் நம்ம மண்கலவை தயாரித்து வச்சுருந்தோன்னா அதில் நடவு பண்ணுற நாற்றுகள் வேர் விடுறதுக்கு கஷ்டப்படும். அதாவது அந்த மண்கலவையில் வேர் விடாது, அதாவது வேர் பரவ முடியாது. அப்படி பரவ முடியாத காரணத்தினால நாற்றுகள் அப்படியே வளர முடியாமல் நின்று ஒரு ஸ்டேஜில் காஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
மண்கலவை பசைத்தன்மையோடு இருக்கும்போது அது அதிக ஈரத்தன்மையோடு இருக்கும். அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால சின்ன செடியோட வேர் சீக்கிரமாகவே அழுகி செடி காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மண்கலவை தயாரிக்கும்போது ஒரு பசைத்தன்மை இல்லாத ஒரு மண்கலவையாக தயாரிக்கணும். மண்கலவை எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி விரிவான வீடியோ கொடுத்துருக்கோம். அதை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதையும் பார்த்து உங்கள் மண்கலவையை நல்லா தயாரிங்க. நம்ம நடவு பண்ண நாற்றுகள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நாற்றுகளை சாயந்தர நேரத்தில் தான் மாற்றி நடவு பண்ணணும். காலையில் நேரத்தில் நம்ம மாற்றி நடவு பண்ணோன்னா உடனே வெயில் வரும். அந்த வெயிலை தாங்க முடியாமல் நாற்றுகள் ரொம்ப சோர்ந்து போகும். சாயந்தர நேரத்தில் நம்ம நடவு பண்ணோன்னா நைட்டு ஒரு ஈரப்பதம், அதாவது ஒரு கூலான ஒரு கிளைமேட் இருக்கும். அப்போ நல்லா ஸ்டெடி ஆயிரும். மறுநாளுக்குள்ளே அது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாயந்தரம் தான் நாற்றுகளை மாற்றி நடவு பண்ணணும். நாற்றுகள் நல்லா வளராமல் போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. தொட்டிக்கு அடியில் போடுற ஹோல்ஸு. நம்ம குரோ பேக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட அடியில் ஹோல்ஸ் போட்டு பயன்படுத்தினோன்னா நம்ம நடவு பண்ணுற செடி இந்த மாதிரி ஆரோக்கியமாக வளரும். நம்ம ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக வெளியேறாமல் மண்ணிலேயே நின்றுக்கிட்டு இருந்தாலும் நாற்றுகள் காஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே காயாமல் இருந்தாலும் நல்லா வளராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம தயாரிக்கிற மண்கலவையில் பாக்டீரியா, பூஞ்சைகள், வேர்ப்புழு மாதிரியான பாதிப்புகள் இருந்தாலும் நம்ம நடவு பண்ணுற செடி காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெளியே இருந்து மண் வாங்கிட்டு வந்தோன்னா நல்ல வெயிலில் காய போட்டுட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழைய மண்கலவையை நம்ம மறுபடியும் செடி வளர்க்க பயன்படுத்தினாலும் நல்ல வெயிலில் காய போட்டுட்டு மறுபடி புதுசாக மண்கலவை தயாரித்து செடி நடவு பண்ணால் செடி ஆரோக்கியமாகவே வளரும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அப்படி இல்லைன்னா டிவிலையோ யூடியூப் மூலமாகவோ நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடுறோம். ஆனால் கார்டனிங்கை மட்டும் நம்ம அனுபவங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும், கற்றுக்கிட முடியும். நாற்றுகளை ஆரோக்கியமாக வளர்க்குறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.